நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. வணக்கம் சார். வணக்கம். தாவேக்காவோட ஆட்சி வந்துடுச்சு. வந்து ஒரு 10-15 நாள் ஆக போகுது. இப்போது அவர்களுடைய ஆட்சி வர்றதுக்கு, ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போதுலேருந்து ஒரு பிரச்சனை தான், விமர்சனம் தான். தமிழ் தாய் வாழ்த்து பாடலை, தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுக்கல, 3ஆம் இடத்துக்கு தள்ளிட்டாங்க அப்படின்னு. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நமக்கு இது தெரியும், இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தரவு, இது ஆளுநரோட நிகழ்ச்சி அப்படின்னு நமக்கு தெரியும், எல்லாத்தையும் தெரியும். ஆனால் அரசியல்வாதிகள் இதை வந்து ஒரு அரசியலாக்க நினைக்கிறாங்களா, மொழியை வைத்து அரசியல் பண்ண நினைக்கிறார்களா? அதான் இது எப்படின்னா, இவங்க எல்லாம் தெரிஞ்சே இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க கண்ட்ரோல், தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட்ரோலே இல்லை. அவங்க இருக்கிறதே கவர்னர், அவர் ஏரியா, அவங்க ஃபங்க்ஷனு. அவர் என்ன பண்ணுறாரு, மேலிடத்தில் சொல்கிறதும் அவர் கேட்டது நடந்துக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ண முடியும்? அதில் இவங்க ரெக்வஸ்ட் தான் வைக்க முடியும். ஸோ இதே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணும்போது பண்ணால், அது கூட கவர்னர் கலந்துக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து எப்படின்னு சொன்னால் எல்லாம் தெரிஞ்சே பேசுகிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத பேச்சுக்கள். எது நடந்தால் முன்னே வந்தால் என்ன, வேலை முடிஞ்சதா, டக்குன்னு வேலை முடிஞ்சு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். அடுத்தது வந்து என்ன ஆட்சி எப்படி பண்ண போகிறாங்க என்ன, அதுதான் நம்மளுக்கு தேவையே தவிர தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல சொல்லிட்டாங்களா, பின்னால் சொல்லிட்டாங்களா, சொல்லலையா, அதெல்லாம் சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். அதெல்லாம் முறையாக செய்ய வேண்டியது. அதான் நம்ம நாட்டில் தான் தெரியும்ல, எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி ஆக்ட் பண்ணுறதுன்னு தெரியும். அதுலேயே நம்ம கான்சன்ட்ரேஷன் இருந்தால் மீதி விஷயங்கள்லாம் நம்ம பேசணும் இல்லையா, அதுதான் முக்கியம். ஓகே. இல்லை, இது இப்போ வந்து பொறுப்பாளராக இருக்க அர்லேக்கர் வந்து ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும்போது, அப்போ பொறுப்பு இருக்கும்போது கூட இதே ரூல் தான் ஃபாலோ பண்ணாங்க. வந்தே மாதிரம் தேசிய, அதுக்கப்புறம் அது 2ஆம் இடத்துக்கு அவங்க மாற போகிறது இல்லைங்க. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மாறாது, அவங்க நினச்சி தான் செய்வாங்க. அது இவங்க என்ன பண்ண முடியும், இவங்ககிட்ட கண்ட்ரோல் கிடையாது, அது அப்படியே நடக்கும். ஓகே ஓகே சார். இப்போது விஜயோட ஆட்சியில் இப்போது வந்துட்டு அமைச்சரவை பார்த்தீங்கன்னா, தலித், பிராமணர்கள் இந்த மாதிரி சாதிய பாகுபாடு பார்க்காம சிறுபான்மையினருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் வந்து பங்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விசிகா, இந்தியன் முஸ்லீம் கட்சி, எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் சொன்னதை நிறைவேற்றிட்டான்னு பார்க்கலாமா? அவர் சொன்னதை நிறைவேற்றிட்டார். ஆக்சுவலாக வந்து அவர் எதிர்பார்த்தது வந்து தேர்தலுக்கு முன்னே ஒரு கூட்டணி இருந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அதுதான் அவர் பேசுனது. இப்போ அந்த நேரத்தில் இவங்க யாருமே வரலை. வந்திருந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 160 170 சீட்டு வந்திருக்கும். ஆமாம். அதே போல் வந்து நம்ம முதல்ல பேசும்போது என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா, இந்த வெளிநாட்டிலலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஓட்டிங் அங்கே பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளும் பேசணும். ஆனால் அதுக்கேற்ற முயற்சிகள் எதுவும் நடக்கலை. ஏன்னா நிறைய பேர் வந்து அங்கேருந்து வரவே முடியல. ஒரு 10% பேர் தான் வந்தாங்க. இதெல்லாம் ஈஸியாக 140 150 சீட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. இல்லை, அப்போதைக்கு உள்ளூரில் தமிழ்நாட்டில் இருக்கவங்களே அவங்க சொந்த ஊருக்கு போக முடியாத சூழல், போக்குவரத்து வேறு இருந்துச்சு. இங்கே பஸ் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அவங்க வெளியூர்லேருந்து வரது, அந்த வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே ஓட்டு போகிறதுக்கு முடியாத காலத்தில் அங்கேயே வந்து உங்களுக்கு எம்பசிலேயே போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குன்ற என்னோடய சஜஷன். எப்போ சொன்னேன், 6 மாதத்துக்கு முன்னே சொன்னேன் இல்லையா? ஆனால் அது கூட இவங்க வந்து யாருமே வந்து முயற்சி எடுக்கல. அதே போல் அந்த கடைசி நேரத்தில் பஸ்ஸில் கூட பஸ்ஸு கிடைக்காம அவங்கவுங்க ஊருக்கு போக முடியாமல் நடந்துச்சு. இதெல்லாம் மீறி தான் வந்திருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்சி வந்து 108 வந்திருக்கு, 107 தான் இருக்குது, அதனால் இவங்க வந்த உடனே இவங்களுக்கு கூட்டணி ஆட்சின்னு கூப்பிட்டாரு, இவங்க தான் வழியை கூப்பிட்டாங்கன்னா அப்படி கிடையாது. இது வந்து சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருக்கு. இவங்க வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்கல. அப்போ இருக்கும்போது என்ன பண்ணணும், ஸ்திரமான ஆட்சி கொடுக்கணும்னா என்ன பண்ணணுன்றதுக்காக முயற்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த விதமான தவறுன்னு இல்லை. ஆனால் சொல்கிறவங்க, எதிர்கட்சியில் இருக்கிறவங்க, அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து பெருசாக இது வெயிட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. இது என்னதான் இருந்தாலும் அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா, தலித்துகளுக்கு பட்டியலினத்தவர்கள் இவ்வளோ 6-9 சீட் கொடுத்துருந்தாலும், இப்போ ரமேஷ் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு கொடுத்தது வந்து ஒரு பேசும் பொருளாகுது. எப்படி பிராமணர்களுக்கு அறநிலையத்துறையை கொடுக்கலாம், அப்போது நீங்கள் ஜாதியை பார்த்து கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒரு விமர்சனம் வருதுல்ல. பிராமணர்களுக்கு இதை கொடுக்கக்கூடாதா என்ன, எதுவும் இருக்காது? அதாவது எப்படின்னா, நீங்கள் சொல்கிறது வந்து இந்த அமைச்சரவை பொறுத்தவரையிலும் நான் வெளிநாட்டில் பார்த்துருக்கேன், உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அங்கேயும் வந்து சாதி, மதம், இனம், கலரு, இன்னும் சொல்ல போனால் கலர் கூட, இவன் கருப்பாக இருக்கிறான், இது இருக்கான், சிவப்பாக இருக்கான், அங்கே வந்து வேறு இதெல்லாம் காம்பினேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்காம எல்லாருக்கும் திறமையாக பார்த்து தான் கொடுக்குறாங்க. இல்லை இவங்க ஊழல் பண்ண மாட்டாங்க, நேர்மையாக இருப்பாங்கன்னு சொல்லி தான் அங்கே கொடுங்க. அதே மாதிரி சிஸ்டம் தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து ஜாதி, மதம், இனம் எதுவுமே பார்க்காம இந்த என்ன சொல்கிறது, உட்பிரிவுகள், ஜாதியிலேயே உட்பிரிவுகள், சிறுபான்மை, பெரும்பான்மை இதெல்லாம் இல்லாமல்
அவங்க நல்ல திறமையானவங்கள இவங்க விஜய்க்கு நம்பிக்கையாக இவங்க யாரும் ஊழல் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறவங்கள தான் அவர் செலக்ட் பண்ணியிருக்கார். இல்லை அப்படி இருந்தாலும் இன்னொரு விமர்சனம் வருது சார். என்னதான் இருந்தாலும் வெங்கட்ராமன் அவர்களை வந்து மயிலாப்பூர் தொகுதியிலையும் இவர் அறநிலையத்துறை இவர் வந்து ஸ்ரீரங்கம் தொகுதியிலையும் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. இவரும் 2 பிராமணர்னா 2 இடத்துல இருந்தால் ஓட்டு வாக்கு வரும், அப்படி தான் அப்படி ஒரு யூகத்தில் தவறு. மயிலாப்பூர் பொறுத்தவரையிலும் அது பெரிய தவறு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிராமணர் மயிலாப்பூரில் வச்சதுனால தான் அவர் வந்திருக்காரு. இல்லை, அது மயிலாப்பூர் பொறுத்தவரையிலும் அந்த தொகுதியை பொறுத்து எனக்கு நல்லா தெரியும். அங்கே வந்து மீனவர்கள் நிறைய இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் நிறையா இருக்காங்க. அதை தவிர வந்து பிராமணர்களும் இருக்காங்க, கணிசமாக இருக்காங்க. கோயிலை சுற்று வட்டாரத்தில் அங்கே தான் இருக்காங்க. முஸ்லீம்ஸ் வந்து ஒரு ஏரியா ஃபுல்லாக இருக்காங்க. எல்லாம் கலந்த ஒரு ஏரியா தான், எல்லா சமூகமும் கலந்த ஒரு இடம் தான் மயிலாப்பூர். நாட் ஃபார் ஒன்லி பிராமின்ஸ் தான் அங்கே இருக்கிறாங்கன்றது இல்லை, குறவு தான். ஆக்சுவலாக பார்த்தா இன்றைக்கி கணக்கெடுத்தால் அந்த ஏரியாவில் இருக்கிற பிராமின்ஸ் ரொம்ப குறவு மீதி கம்யூனிட்டியை விட. ஸோ அதனால் வந்து வெங்கட்ரமணனை எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அவர் திறமை. அந்த இடத்துல வந்து ஆப்போசிட்டில் நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸை பார்த்து இதை 3 பேரில் யார் பெட்ரு, இந்த 4 பேரில் யார் பெட்டருன்னு பார்த்து இவர் இருந்தால் நல்லா செய்வார்னு ஒரு நம்பிக்கையில் தான் எடுத்திருக்காங்க. அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் இப்போ ஃபுட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காரு, உணவுத்துறை அமைச்சர் வந்திருக்காரு. நல்லா செய்வார்னு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. அது எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. பண்ணிகிட்ருக்காங்க. ரேஷன்லாம் கொஞ்சம் நல்லா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் பக்கத்துலேயே வந்து ரைஸ் வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. இதுக்கு முன்னே ரேஷன் அரிசினா யாரும் சாப்பிடும், இப்போ யாருமே இல்லையே, எல்லோரும் வாங்கி சாப்பிட்றாங்களே. அவங்க வந்து இது வந்து பிரச்சனையே இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்துக்கிட்டு தானே இருக்குது. இது ஒரு வந்து 10 நாள் தான் ஆகுதுங்க, அதுக்குள்ளேயே ஒரு சேஞ்ச் வந்திருக்குல்ல. ஆக்சுவலாக பார்த்தா இவங்க வந்து துறை அந்த பொறுப்பு இருக்காங்களே, அது 1 வாரம் கூட ஆகலை. ஆமாம், எல்லா அமைச்சரும் இப்போ அமைச்சரும் வந்து ஆக்சுவலாக 3 நாள் முன்னே தான் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்முலா வந்து இன்னும் செட் ஆகிறதுக்கு 1 மாதம். டிபார்ட்மெண்ட் என்ன நடக்குன்னு அவங்க கேட்டறிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு என்னென்ன பண்ணலான்னு இதெல்லாம் பண்ணலாம். அதுக்குள்ளேயே இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் பாராட்டணும் இல்லையா? சும்மா எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தால் வேஸ்ட்டு. ஏன்னா எல்லாமே முன்னாடி வந்து ஆட்சியில் வந்தவங்க கிடையாது, அரசியல் அனுபவம் கிடையாது. அவங்க இப்போ வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எல்லா அதிகாரிகளோட கன்சல்ட் பண்ணிவிட்டு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி நிறையா பண்ணி தான் பண்ண முடியும். அதுலேயே அவங்களுக்கு வெளிப்படையாக தெரியாது பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க. இப்போது அது தவிர அம்மா உணவும் எல்லாம் சொல்லிடுறாங்க, நிறைய ஃபண்ட்ஸ் ஒதுக்கி அதுக்கேற்ற மாதிரி அவங்க நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இன்னொரு இது என்னென்னா சார், இப்போது நீங்கள் சொன்னீங்களே இந்த மயிலாப்பூர் தொகுதியில் வந்து இவ்வளோ வாக்கு வந்து பிராமணர் மட்டும் கிடையாது, முஸ்லீம், ஹிந்துஸ் எல்லாமே இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இவங்க ரமேஷ் அவர்களையும் வெங்கட்ரமணன் அவர்களையும் அந்த நிற்க வைக்கிறதுக்கு ஒரு யூகம் வகுத்துருக்காங்க தானே. 2 பேரும் நிற்க வச்சா ஓட்டு வரும்பா, ஜெயிக்கலான்ட்டு ஒன்று. ஏன்னா 2 பேரும் பிராமின்ஸ்னால இருக்கலாம். இதுக்கு முன்னே வந்து தெரியாமல் யாரும் நிற்க வைக்க முடியாது. ரமேஷ் அவர்களுக்கு செங்கல்பட்டு கொடுத்துருக்கலாம். முன்னே வந்து நடராஜன் ஒருத்தர் எம்எல்ஏ இருந்தார், அவரும் பிராமின் தான். யார்? ஏடிஎம்கேல இருந்தவங்க. அதுக்கப்புறம் தான் தாவேலு வந்திருக்காரு. ஆனால் தாவேலு வரும்போது இவர் நடராஜன் தோத்துட்டார் இல்லையா? அப்புறம் ஏன் தோத்தார்? இருந்த காரணங்கள் வந்து எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரலும் இந்த மினிஸ்ட்ரியை பொறுத்தவரையிலும் ஜாதியை பார்த்து, மதத்தை பார்த்து, இனத்தை பார்த்து கொடுக்கல. அவங்க வந்து எல்லாம் காம்பினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் அதாவது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, கால்குலேஷன்ஸ் பண்ணிவிட்டு இவங்க வந்து போட்டால் இவங்களாம் நல்லா பண்ணுவாங்கன்ற ஒரு எண்ணத்துலேயும் பல பேரோட சஜஷன்ஸை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக இப்போ என்னை பொறுத்தவரையிலும் நல்லா தான் இருக்குது. ஓகே, இன்னொரு பாராட்டுக்குரியது என்னென்னா, தலித் அவர்கள் 9 அமைச்சர்கள் அது மாதிரி சிறுபான்மையினர் கொடுத்துருந்தாலும் இந்த பிராமணர்களுக்கு கொடுத்தது அவன் இது வரைக்கும் எந்த அமைச்சரவையிலும் இந்த பிராமணர்களை வந்து ஒதுக்கவே பார்ப்பாங்க, இப்போதும் அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு பெருமை விஜய்க்கு அவர்கள் வந்திருக்கு. எனக்கு நினைவு தெரிஞ்சு முதலமைச்சர் ஜெயலலிதா தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ராஜாஜி இருந்தார், அதெல்லாம் சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு அந்த அளவுக்கு. ஆனால் பிராமணர் எதிர்ப்புன்னு திமுக கையில் எடுத்துச்சுல ஒரு காலத்தில். இப்போ வரையும் பிராமண எதிர்ப்பு மாதிரி தான். அதான் என்றைக்குமே அவங்க அந்த மாதிரி பேசிட்டு தான் இருந்தாங்க. அதான் இது வந்து எப்படின்னு சொன்னால், பிராமணர்கள் கொடுத்தது எனக்கு ஒன்றும் தவறாக தெரியல. இன்னொன்று வந்து இந்த 2 பேர் பிராமணர் கொடுத்தாங்க, நல்ல டிசர்விங் கேண்டிடேட்ஸு. இது தவிர வந்து இதுக்கு முன்னையும் வந்து பிராமணர் மக்தியில் கூட புகழ்ந்து விஜய்க்கெல்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. இல்லை, அது தெரிவிப்பாங்க. இப்போது அவங்க கம்யூனிட்டியில் ஒரு ஆள் வராங்கன்னா அவங்க வாழ்த்து தெரிவிப்பாங்க, நல்லது தான். ஆனால் இதுக்கு முன்னே வந்து டிஎம்கே எதுவுமே யாருக்குமே கொடுக்கல. ஆமாம், ஆனால் அவங்களுக்கு நிறைய பேர் பிராமின்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. ஆமாம், சிறுபான்மையினருக்கு யாரும் கொடுக்கல, கொடுக்கல. சிறுபான்மையர் வருங்க ஃபஸ்ட்டு பிராமின்ஸ் விஷயத்து இதுக்கு முன்னே டிஎம்கேலையோ ஏடிஎம்கேலையோ பெரிய அளவில்
ஒரு சில கேண்டிடேட்ஸ் யாருக்கும் மினிஸ்ட்ரி கொடுக்கல. ம். இவங்க தான் கேண்டிடேட்ஸுக்கு இது எம்எல்ஏ வந்து அப்புறம் மினிஸ்ட்ரி கொடுத்தது தாவேக்கா தான். சரி, இப்போ சிறுபான்மையர் இருக்க வரீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து 7 பேர் + 1, இப்போ வன்னியரசு சேர்த்துட்டாங்கன்னா 8 பேர் ஆச்சு. இந்த 8 பேர் வந்து இந்த சிறுபான்மையருக்கு அது செய்கிறோம் இது செய்கிறோம் சொன்ன டிஎம்கேஓ இந்த மாதிரி கொடுக்கல. ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும் போது இவ்வளோ பேருக்கு அதாவது போஸ்ட் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏதோ 1-2 பேர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து அப்படி கிடையாது. ஃபுல்லாக 8 பேர் கொடுத்துருக்காங்க. 8 பேருக்கு ஏதோ துறை இல்லை, எல்லாம் முக்கியமான துறைகள் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ்க்கே முக்கியமான துறையை கொடுத்தாரு. ராஜ்மோகன் இருக்காருன்னா அவர் நல்ல பள்ளி கல்வித்துறை அமைச்சர். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க ஜாதியை பார்த்து இந்த போஸ்ட் கொடுக்கலாம் அந்த போஸ்ட் கொடுக்கலான்னு இல்லை. அவங்க வந்து எல்லாமே 8 பேருக்குமே நல்ல போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ கடைசியாக சேர்ந்துருக்கார் இல்லையா, இப்போ வன்னியரசு, அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சமூக நீதித்துறை. சமூக நீதி வாயில தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்க அமைச்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாராட்ட விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். இது வந்து நல்ல டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. ஓகே. இப்போது வந்து தாவேக்கனோட 10 நாள் 15 நாளில் அவருடைய ஆட்சியில் வந்து சிறப்பான நடவடிக்கைகள்னு பட்டியலிட்ட என்னென்ன சொல்ல வரீங்க? சிறப்பாக செயல்பட்டாங்க இந்த விஷயத்தில் அப்படின்னா உங்கள் பாயிண்ட் ஆஃப் என்னென்ன சொல்ல வரீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 717 மதுக்கடைகளை மூட சொன்னாங்க இல்லையா? ஆமாம், அது மூட சொன்னாங்க. அது வந்து நல்ல இன்னைக்கு உத்தரவு கூட வந்திருக்குல்ல, அந்த மூட சொன்ன அந்த வேலையில்லாத டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மாற்று வேலைகள் கொடுக்கலாம், அந்த கோடவுன்லேயோ வேறு எதுலேயோ கொடுக்கலான் இருக்கு. ஸோ அதுவும் எதுனா மெயினாக எது கொடுக்குறாங்க, பள்ளிக்கூடங்கள் பக்கத்துலேயோ அப்புறம் வந்து தேவாலயங்கள் பக்கத்துலேயோ அங்கெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் எதுவுமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் தான். இப்போ அதனால் வந்து 717 கடைகள் குறைஞ்சிருக்கு. அதனால் வந்து இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வருமானம் கொஞ்சம் குறைஞ்சாலும் மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அவங்க வேலை இழந்த மக்களுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்லேயே எங்கெங்கே அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அது பக்கத்துலேயே இருக்கிற கோடவுன்லேயோ ஏதாவது ஒரு வேலையை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி இன்றைக்கி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாசிட்டிவாக தான் பார்க்கலாம். ஓகே ஓகே சார். அடுத்து அம்மா உனக்கு இப்போ திமுகவோட திட்டங்களை வந்து செயல்படுத்தணும்னு சொன்னதுக்கப்புறம் அதிமுக திட்டங்களும் செயல்படுத்துறாருல்ல? இல்லை, திமுக அதிமுக இல்லைங்க. அதாவது இந்த அம்மா உணவகம் வந்து ஜெயலலிதா காலத்தில் ஆரம்பித்த திட்டம். அப்போ வந்து படிப்படியாக அவங்க இருக்கும்போது நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து மேயர் பிரியா தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், இவங்ககிட்ட காசு இல்லை பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி எங்களுக்கு வசதி இல்லைன்ற மாதிரி முதல்ல ஒரு கமெண்ட் வந்துச்சு அவங்க டிஎம்கே இதில். இப்போ வந்து இவங்க வந்தவுடனே அதுக்குன்னு நிதி ஒதுக்கி எங்கெங்கே உபகரணங்கள்லையோ அங்கங்கே தேவையான பொருட்கள்லையோ அதெல்லாம் வந்து பண்ணி நல்ல விதமாக பண்ணுங்கன்னு சொல்லி. ஏன்னா அம்மா உணவகத்தினால பயன்பெற்றவங்க அதிக பேர், சென்னையிலலாம் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை நானே நிறையா அங்கெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. இல்லை, நான் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே நேரத்தில் வந்து அது நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் இவங்க எல்லாம் உணர்ந்து தான் அதை வந்து இவங்க என்கரேஜ் பண்ணி இப்போ நல்லா பண்ணணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது நிறைய இடத்துல வந்து நல்ல சேஞ்சஸ் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஓகே. இப்போ அதே மாதிரி திமுக மகளிர் திட்டங்களும் தொடருது அப்படின்னாங்களே, திமுக மகளிர் 1000 ரூபாங்கிறது திட்டம். அது இப்போ விஜய் அவர் சொன்னது 2000 ரூபா திட்டம்னு நினைக்கிறேன். அதுவும் ஃபியூச்சரில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 1000 ரூபா திட்டம் வந்து இது எப்போ கொடுப்பீங்க வந்து 10ஆம் தேதி தான் அமைச்சரவை எடுத்தாங்க. 15ஆம் தேதி டியூ டேட்டு, அது 15ஆம் தேதி வரணும். அவர் வந்து உள்ள ஆஃபீஸில் உட்காரும்போது நெக்ஸ்ட்டு 15 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை பார்த்து அந்த 15ஆம் தேதிக்குள்ள இவங்க தான் செஞ்சுருப்பாங்களா? இவங்களும் 4 வருஷம் முடியுற திமுகலாம் 3 வருஷம் கழிச்சு செஞ்சாங்க. ஸோ அவங்கள விட இங்கே எவ்வளோ பெட்டர்னு சொல்லி உங்களுக்கு யாருக்கு மக்களுக்கு தெரியுதுல்ல. இது அவங்க அனௌன்ஸ் பண்ண திட்டத்தை 1 வருஷம் கூட ஆகலை, ஒரு 10 நாள் 5 நாள், அப்போது 5 நாள் தானே ஆச்சு. இப்போ 15ஆம் தேதி கொடுத்துட்டாங்க, 16ஆம் தேதி 15ஆம் தேதி எல்லாருக்கும் அக்கௌண்ட்டில் ஏறிடுச்சு. இவங்க 3.5 வருஷம் வச்சு தூங்கிட்டு இருந்தாங்களே, 3.5 வருஷம் இவங்க கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொடுத்தாங்க, கடைசி நேரத்தில் தான் கொடுத்தாங்க. இவங்க அந்த மாதிரிலாம் பண்ணலையே. இவங்க வந்து குறை சொல்லணுன்னா எதை வேணால் சொல்லிகிட்டு இருக்கலாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அதை ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு கம்பேர் பண்ணாலே போகிறோம். இதுக்கு முன்னே ஆட்சிகள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை கம்பேர் பண்ணால் போகிறோம். இவங்க நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இது இன்றைக்கி டேட் வரலாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. ஆமாம். இன்னொன்று சார், இப்போ வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி மே 13 22ஆம் தேதிக்குள்ளே ஏதோ அதில் 100 டெண்டர்லாம் ரத்து பண்ணியிருக்காங்க. ஆமாம்.
அது குறுகிய காலத்தை கொடுக்கப்பட்டது எல்லாமே ரத்து பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது இமீடியட்டாக கொடுத்தது என்ன விஷயம், அட்வான்ஸாக இது நாங்கள் அடுத்தாச்சு நாங்கள் தான் வருவோம், இந்தாங்க அந்த பணம். அதாவது இவங்க வந்து இப்போ வர டெண்டருக்கு முன்னாலேயே காசு வாங்கிட்டு தான் சொல்கிறாங்க. எப்போது அந்த இதுக்கு முன்னே ஆட்சி முடிய நேரத்திலே அவங்க டெண்டர் கொடுத்ததும் இவங்க வந்தவொன்னே அது இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலது வந்திருக்கு. அதாவது ஆக்சுவலாக டீட்டெயிலாக வந்து நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸ் வரையலை. ஆனால் ஒன்று 100 டெண்டர் மட்டும் ரத்து. அது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு, அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10ஆம் தேதியிலிருந்தோ 5ஆம் அந்த இதிலிருந்து 22ஆம் தேதி வரலாம், மே 13லேருந்து 22 வரலாம் என்னென்ன டெண்டர் இருக்கோ அதை ரத்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க இதோட முதல்லையே அட்வான்ஸாக வாங்கிட்டாங்க, காசு வாங்கிட்டாங்க, அதனால் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் என்னன்றது கிளியர் கட் ரிப்போர்ட்ஸ் வரலை. ஆனால் வந்து கண்டிப்பாக ஏதோ தவறு நடந்திருக்கு, அதனால தான் இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதை வச்சுனா அதானே சொல்லியிருந்தாங்க, முன்கூட்டியே அட்வான்ஸாக வாங்கியிருக்காங்க டெண்டர்லாம், அதனால தான் ரத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஓகே சார். இப்போது அதிகாரிகள் இடமாற்றமும் பண்ணியிருக்காங்களே, சில இடத்துல இருந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றமும் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது எல்லா அரசும் வரும்போது நடக்கிறது தான். ஆனால் இப்போ இது மாற்றத்தினால என்னத்தை மாறும் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ அதிகாரிகளை கண்டிப்பாக மாற்றம் வருங்க. ஏன்னா எதுக்கு எப்படி வரும்னு சொல்கிறோம்னா, இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து இவங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணியிருப்பாங்க, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்காங்க, இதுக்கு முன்னே ஆட்சியில் இவங்க என்ன தவறு பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணி தான் மாற்றுறது. இதை தவிர இப்போ எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வர முடியாது. இப்போ அதிகாரிகளை இவங்களுக்கு இருக்கிற நிறைய சோர்ஸஸ் வச்சு தான் இருக்கிற ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா அந்த 500 பேர்லேயோ 1000 பேர்லேயோ தான் இவங்க எடுக்க முடியும். ஸோ அதில் பெட்டர் ஆளுங்களாம் எடுத்து போட்டிருக்காங்க. அதனால் ஒரு சில இடத்துல அவங்கள மாற்றிருக்காங்க. இதுதான் பண்ண முடியும். இவங்க வந்து வேறு எங்கேயோ இப்போது இல்லை குஜராத்லேருந்தோ எங்கேருந்தோ வந்து எவ்வளோ பேரையும் மாற்றவும் முடியாது. இங்கே இருக்கிற ஆளுங்களை மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், ஒரு சிலது மத்திய அரசுலேருந்து கூட்டம் வந்து பண்ணியிருக்காங்க, அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. பட் இதோட ரிசல்ட்லாம் இப்போ தெரியாதுங்க. கிட்டத்தட்ட மினிமம் 1 வருஷம் ஆகும். ஆமாம், ஏன்னா 1 இயர் வந்து இந்த ஸ்டடி உடனே இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களே. இவங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் தானே, உளவுத்துறை ரிப்போர்ட்டு, அந்த ரிப்போர்ட்லாம் வச்சு தான் அவங்க வந்து யார் யாரை மாற்றணும்னு பிளான் பண்ணி, நேற்று கூட 22 பேர் நிறைய பேர் மாற்றலாம் வந்திருக்கு. அடிக்கடி அந்த மாதிரி இருக்க இடத்துல ரிப்போர்ட் வர தானே பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரிலாம் வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணியிருக்காங்க, இது இருக்குது. ஸோ இவங்க நல்ல அதிகாரிகள், இவங்களை போட்டால் கொஞ்சம் நமக்கு கவர்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும், இவங்க இது தவறு பண்ண மாட்டாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கிறவங்களும் மாற்றிருக்காங்க. அவ்வளோ என்னதான் ஒரு சைடில் வந்து தாவேக அரசு இப்போதைக்கு இந்த டேட் வரையும் நல்லது பண்ணுறாங்கன்னு மக்கள் மத்தியில் இருந்தாலும், இன்னொன்று தாவேக கட்சியினர் வந்து சில இதுலேருந்து அரசு அலுவலகங்களை போயிட்டு நான் ஆய்வு பண்ணுறேன், நான் தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு தகுந்த நடவடிக்கை புசியாக இருந்தவர்களும் அறிக்கை வெளியிட்டாங்க. இருந்தாலும் மீறி சில இடத்துல நடக்கிறதுன்னு நியூஸில் வருது. இது வந்துங்க கிட்டத்தட்ட 6.5 கோடி இருக்கிற இது ஜனத்தொகை இருக்கிற இடம். இதில் வந்து ஒரு சிலர் வந்து டிவிக்கே பேட்சை போட்டு போய் டிவிக்கால் பண்ணாலும் தெரியாது. சில இடத்துல நடக்குது அப்படி, அது கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ டிவிக்கேலேயே வந்து வேறு கட்சியில் வந்து சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. தவறு யார் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல. இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கு தான் அவர் உசியானது அறிக்கை விட்டுருக்காரு. இதெல்லாம் கவர்மெண்ட் நிர்வாகத்தை தடையிடாதீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து விலகி இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதேமாரி ஒரு ஆள் செங்கல் சூளையில் போய் காசு கேட்டு பிரச்சனை பண்ணியிருக்காரு. ஆனால் அது உண்மை இல்லைன்னு அவரே பேட்டி கொடுத்துட்டாரு. அவர் என்ன சொன்னார், மணல் கடத்துறாங்க, ஆனால் வெளியில் என்ன இருக்குது, காசு கேட்டாங்க தாவே கேட்டான்னு இருக்குது. ஆனால் அவர் மணல் கடத்தக்கூடாது நாங்கள் எங்களுக்கு ஆட்சியில் அப்படின்னு அவர் தடுத்து நிறுத்தினதா அவர் சொல்கிறார். விசாரிச்சப்புறம் தானே விஷயம் தெரியுது. ஆனால் ஃபஸ்ட்டு போட்டது என்ன போட்டாங்க, அவர் போய் காசு கேட்டார், பேரம் பேசினார். அதாவது சொல்கிறேன், விசாரிக்க தான் தெரியும், விசாரித்து அது உண்மை வெளியே வரணும். அதே போல் ஒரு நர்ஸோட ட்ரெஸ் டாக்டர் ட்ரெஸ்ஸு போட்டு அதோட உண்மை தெரிஞ்சிருக்கு, மீடியாவில் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து விசாரித்தா தான் தெரியும். ஒரு சிலது வந்து அவங்க நல்லது பண்ணணுன்றதுக்காக அதீத ஆர்வம் வந்து ஒரு சில வேலைகள் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்கும், போக எல்லாம் செட்டில் ஆயிரும். ஏன்னா நல்லது பண்ணணுன்ற எண்ணம். தலைமை செயலுக்கு முன்னாடி சிஎம் எங்கே இருக்காரு, இதுக்கு தான் போலீஸார் சம்பளம் கொடுக்குறான்னா அந்த ஒரு பிரச்சனை பண்ண ஒரு பொண்ணு கூட எங்கள் புருஷனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க புதுக்கோட்டையில், அப்படிலாம் 2 நாள் முன்னாடி பண்ணிச்சு. ஆனால் அது பார்த்தா விசாரணை பார்த்தா இன்றைக்கி எவ்வளோ நியூஸ் என்னென்னா, அது பணம் மோசடி 5 கோடி பணம் 2 கோடி 5 கோடியோ பணம் மோசடியில் வந்து மாட்டிருக்கு ஏற்கனவே. அதை தப்பிக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குன்னு அதோட உண்மை இப்போ நியூஸ் வருது. அதான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து விசாரிச்சா தான் வெளியே வரும். அதுக்கு ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் வந்து அவங்க வந்து முடிஞ்சவர்களும் பேரை கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க எதிர்கட்சிகள். அதெல்லாம் வந்து நடக்காது. என்ன தான் பண்ணாலும் விசாரணையில் தெரிஞ்சு வரும். இவங்கள மாதிரி வந்து
தவறு நடந்து நேற்று கூட ஒரு கோயம்புத்தூரில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு பொண்ணு இது உடனே ஒரு நைட்டே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம அதை பற்றி அவரை பேசுவோம் சார். இன்னொன்று வந்து மேகதாது மேட்ரு சார், அது எப்படி? அது வந்து காங்கிரஸோட இருக்குது. இங்கேயும் காங்கிரஸில் அதோட 2 பேர் இருக்காங்க இங்கே மினிஸ்டர்ஸு. அங்கே வந்து டெப்யூட்டி சிஎம் கர்நாடகா வந்து என்ன சொல்கிறாங்க, இது மேகதாது வந்து இது உங்களுக்கா கேரளா தான், கர்நாடகா அவர் டிகே சிவகுமார் தான் சொல்லியிருக்காரு, எல்லாம் ஒத்துழைப்போன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே பேசும்போது அப்படி சொல்லவே இல்லையா அவர்? இல்லை, நம்மகிட்ட விஜய் சார்கிட்ட பேசும்போது அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, சிஎம்கிட்ட பேசும்போது. ஆனால் அங்கே அவர் வந்து தனியாக பேட்டி கொடுக்கும்போது வேறு எதுவும் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டுக்கு உரிமையே கிடையாது தடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி தானே ஒரு எச்சரிக்கை டோன். அதாவது ரெட்டை நாக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. இப்படி ஒன்று பேசுவாங்க, அப்படி ஒன்று பேசுறது. என்னதான் காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி இங்கேயும் தாவேக கூட்டணியில் இருக்க காங்கிரஸும் இதுக்கு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடத்த வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இது வரைக்கும் நடந்தது இல்லை, திமுக ஆட்சியில் அப்படி நடந்தது கிடையாது. இதுவரைலாம் எப்பயுமே நடந்ததில்லை, இனிமேல் நடக்குன்றது சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் வந்து முயற்சி செய்யணும். ஏன்னா இது வந்து 3 ஸ்டேட்டோட சம்மந்தப்பட்டது. வேறு கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. இது 3த்துக்கும் மெயினாக வாட்டர் ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து ராகுல் காந்தி உட்காந்து இந்த மல்லிகார்ஜுன கார்கே 3 இடத்துலையுமே காங்கிரஸில் 3 இடத்துலையும் காங்கிரஸ் இருக்குது, புரியுதுங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது உட்காந்து பேசினாங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடும். ஆனால் எனக்கு என்னென்னு போச்சுன்னு இருந்தாங்கன்னா கடைசியில் பிரச்சனை தான். இவங்க போனால் நான் அதை கொடுக்க மாட்டேன்றது, இவங்க வேணும்னு கேட்குறது, இப்படியே இவ்வளோ வருஷங்கள் ஓடிடுச்சு. இப்போ இது வந்து நல்ல சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இது ஒரு மத்தியஸ்தம் பண்ணி கரெக்டாக இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரச்சனை அதெல்லாம் விஜய்கிட்ட தான் இருக்குது, உட்காந்து பேசுறது. இல்லை, இதுக்கு முன்னாடி ஆட்சியில் வந்தவங்களுக்குலாம் இது ஒரு பிரச்சனையாக அமைஞ்சிருக்கு. மேகதாது திமுக ஆட்சியில் இருக்கும் சரி, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சரி, அதிமுக ஆட்சியில் வந்தால் நீங்கள் காங்கிரஸ் கூட்டணி இருந்தீங்களா, அப்போ என்ன பேசுனீங்கம்பாங்க. இது இப்போ விஜய் அவர்களுக்கு மேலேயும் இப்போ வந்து 3 இடத்துல இருக்குது. இப்போ வந்து யாருக்கு இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, இது இந்த பாயிண்ட் தான். ஏன்னா வந்து அடுத்த எலெக்ஷனோ அதான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தால் விஜய் கூப்பிடுவாங்க, எங்கே காங்கிரஸ் தான் மெயின் இப்போது அவங்களுக்கு. அப்போது அந்த இடத்துல விஜய் கண்டிஷனே போடலாம், நீங்கள்லாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன், எல்லோரும் சேர்ந்து நீக்கலாம். எது 29 எலெக்ஷனில் பண்ணலாம். நீங்கள் எல்லாம் ஒத்துமையாக இருந்தாங்கன்னா நம்ம வந்து எல்லாமே சேர்ந்து தேர்தல் பணி செய்யலாம். இப்போ வந்து காங்கிரஸ் அப்போது நல்ல விதமாக நடக்கும். ஸோ அப்போ வந்து எல்லா ஸ்டேட்டில் சவுத் ஸ்டேட்டில் நம்ம எல்லாம் பண்ணலாம். ஸோ நம்ம ஒத்துமையாக இருந்தால் தான் பண்ண முடியுன்ற மாதிரி அவங்க கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு சொல்யூஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ தாவேக்கா இந்த 5 வருட ஆட்சியில் வந்து 5 வருடம் ஆட்சி அமைச்சாங்கன்னா அப்படி சொல்லக்கூடாது, வருவாங்களா? 5 வருஷத்துக்கு தான் வந்திருக்காங்க. இல்லை, 5 வருஷத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது எப்போ வேணாலும் கீழே இருக்கிற ஆட்சி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே, அதுக்காக யார் சொல்கிறாங்க? பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பல பேர்னா பல பத்திரிகைகளும் சரி, பல அரசியல் கட்சியும் சரி. அதே பல பத்திரிகைகள் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, வரவே மாட்டாங்க, 5 சீட்டு கூட வர மாட்டான்னாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி 5 வருஷம் ஆட்சி அமைக்கிறாங்க ஃபுல்லாக. இந்த வர பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பார்கள்? இப்போது திமுக அப்படின்னா ஒரு கெட்ட செய்தி, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு செய்தி வந்தால் எந்த சேனல்லையும் போடாதீங்கன்றவாங்க. சிலது எந்த சோசியல் மீடியெலாம் போடக்கூடாது, போட்டவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது பெருசுப்படுத்தாமல் அது அமுக்க தான் பார்ப்பாங்க. இவங்க அப்படி பண்ண மாட்டாங்கன்னு ஒரு மக்கள் பண்ண மாட்டாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் இந்த பண்ணாமல் விட்டாலும் மக்கள் மத்தியில் கெட்ட பேர் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? இது வந்து பப்ளிக்கு நல்லா தெரியும். இவ்வளோ பேர் ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியாதா யார் எப்படி பண்ணுறாங்கன்னு? ஸோ டிஎம்கே என்ன தான் பண்ணாலும் சரி, ஏடிஎம்கே என்ன அதாவது ஃபால்ஸ் ப்ரொபகண்டா தவறான பிரச்சாரம் பண்ணாலும் இதெல்லாம் உண்மை என்னன்னு சொல்கிறது. இப்போல்லாம் வந்து செல்ஃபோன்லேயே எல்லாம் வந்துடுதுல்ல. நேற்று சொன்னது இன்றைக்கி வந்துருச்சு. இப்போ நம்ம பேசுகிறது சாயந்தரமாக நாளைக்கே வந்துடும். இந்த மாதிரி வந்து திருமாவளவன் பேசுகிறாங்க காலையில், இப்போ வந்துருச்சு. இதெல்லாம் எப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இந்த ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே வந்து இது அந்த ஃபால்ஸ் ப்ரொபகண்டா தான், அதுக்கு தான் ஃபெயிலியர் ஆனது. அவங்க யார் டிஎம்கே மெயின் ஃபெயிலியரே ஆனது. நிமிஷத்துக்கு நிமிஷம் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெள்ளட்டம்னு போட்டு எல்லோரும் நமக்கு இதாகிடுச்சு. அதே மாதிரி தான் எல்லா டிவிலையும் போட்டாங்க, எல்லா இதுலேயும் போட்டாங்க. எவ்வளோ ப்ரொபகண்டா பண்ணாங்க. அது தவிர ஏடிஎம்கேவை பற்றியோ டிவிக்கே பற்றியோ அவங்க எவ்வளோ தூரம் ப்ரொபகண்டா பண்ணாங்க. அதெல்லாம் முடிஞ்சது. இவ்வளோ தூரம் செலவு பண்ணி அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு கணக்கே இல்லாத விளம்பரங்கள் நடந்துச்சு. ஸோ அதனால் வந்து நடக்காது. இவங்க ஒழுங்காக ஆட்சி பண்ணாங்கன்னா இவங்க இருப்பாங்க. இவங்கள கவுக்க முடியாது இனிமேல். இல்லை, இப்போது திமுக வந்து சின்ன இப்போ சட்டசபையில் உதயநிதி பேசும்போதும் சரி, இப்போ நடந்த சில பிரச்சனைகளுக்கெல்லாம் உதயநிதி என்னன்னா மக்கள் மத்தியில் இந்த ஆட்சியோட அந்த நம்பிக்கைத்தன்மை தமிழ்நாட்டு மக்களே இழந்துட்டாங்க,
மக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. அந்த பேசிக்கிட்டு இருக்காங்க இழந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உதயநிதிக்கு யார் சொல்கிறாங்க என்ன? அவரை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அது அவங்கள பற்றி பேசினால்தான் அவங்க அப்பாவே தோக்கடிச்சிட்டாங்கல்ல. இப்போது பிரச்சனை அது கிடையாது. தவறான பேசுகிறது எல்லாம் யார்? நீங்கள் தான் பேசுகிறீங்க. மக்கள் பேசலை. மக்கள் வந்து கரெக்டாக பேசி தான் உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. திருப்பியும் அதை பற்றி பேச நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம எப்படி திருத்திக்கணும், அதை பற்றியெல்லாம் யோசிக்கல. திருப்பி எப்படி அவங்கள கவுக்கலாம், நம்ம 2 பேர் சேர்ந்து எப்படி அவங்கள கவுக்கலாம், இந்த மாதிரி தான் பேட் திங்கிங் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வரலாம் ஒன்றுமே பண்ண முடியும். இன்னொரு கேள்வி கேட்குறேன், அதே இப்போ சொன்னதில்ல கேட்குறேன். இப்போது திமுகவை எதிர்த்து தான் அதிமுக வந்துச்சுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆமாம். ஆனால் விஜய் அவர்கள் வரக்கூடாது, ஆட்சியில் வரக்கூடாதுன்ட்டு ஒரு யுக்தி உதயநிதி ஸ்டாலின் சரி, இங்கிட்டு இருக்க எடப்பாடி அவர்களும் சரி, ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைச்சிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களோட எண்ணங்கள் என்ன வந்திருக்கும்? அடுத்த வர எலெக்ஷனில் வந்து 2 கட்சியும் அழிவுக்கு பாதையில் போகக்கூடிய பாதை இருந்திருக்கும்ல. அப்போது அதாவது இது எவ்வளோ கேடுகட்ட அரசியல்னு கிளியராக மக்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இருவருமே அதிகாரத்துக்காண்டி என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஆட்களுமாக தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இப்போயே வந்து நம்ம சொல்லலை, அது வந்து திருமாவளவன் சொல்கிறாரு, நிறைய பேர் அவங்க கம்யூனிஸ்ட்டு எல்லாம் கம்யூனிஸ்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க. டிஎம்கே கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதிமுக எம்எல்ஏ எல்லாம் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க அதுக்கு ட்ரை பண்ணது உண்மை. அது ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் வந்து பல காரணங்கள். அவங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்லை. யார் சீஃப் மினிஸ்டர் ஆகிறது யாருமே வேணாம். பல பேர் கட்சிகளுக்கு உண்மையாக இருந்திருக்காங்க, பாதி பேர் ஆட்சி அமைப்புன்னு அதிமுக ஆசைப்பட்டிருக்காங்க. அதில் வந்து இந்த 2 பேர் வச்சுருக்கிற திருமாவளவனை போய் சீஃப் மினிஸ்டர் ஆக்கிறதுக்கு இவரும் யோசனை பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. இதெல்லாம் நடந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. ஒரு வேளை வந்து இவங்க வேணான்னு சொல்லி நம்ம ரீஎலெக்ஷன் போகணும்னு நினச்சா 200 சீட்டு மேலே வந்துடுவார் இவர். ஆமாம். அப்படி இருக்கும்போது இவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. நாங்கள் முதல்ல தான் நினச்சிருந்தோம். ஆனால் ஒன்று இல்லை அப்படி அமைச்சுதானே சார். அதிமுக வந்து திமுக கூட்டணி போச்சு அப்படின்னா அப்போது நிலைமையில் திமுக காங்கிரஸில் இருந்துச்சு, இவங்க பிஜேபி இருந்தாங்க. பிஜேபி உங்களை சும்மா விட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதிமுக அது வேறு விஷயம். அவங்க சும்மா விட்றாங்க. 2 பேரும் அவங்க அதாவது 2 குரூப்பை சமாளிக்கிறத விட ஒரே குரூப்பாக சமாளிச்சிடலாம் ஈஸியாக. இப்போது எதிரில் வந்து டிவிக்கே ஒன்று தான். 75 வருஷம் 65 வருஷம் வருஷக்கணக்கு எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ வந்து டோட்டலாக 2 கலந்து 75 வச்சுங்க. இப்போ வந்து எதிரில் வந்து 2 வருஷம் 3 வருஷம் கட்சி தான். இப்போ 2 வருஷம் 3 வருஷம் கட்சிக்கும் இந்த 2 குரூப்புக்கு சேர்ந்து தான் வருமா? ஏ அண்ட் பி தான் 2 தான். அப்போ 3 இருக்குல்ல, அப்போ 2000. ஆமாம். அப்போ ஈஸியாக 200 மேலே வந்துடுவாங்க இவங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த எலெக்ஷன்னா பார்த்தீங்கன்னா நான் இவர் தமிழக வெற்றி கழகம் அடுத்த 2ஆவது சீமானு 3ஆவதுல தான் இந்த அதிமுகவும் திமுக வந்திருக்கும். இப்படி சேர்ந்துருந்தாங்கன்னா யார் சீமானா? ஆமாம். இப்போ திமுக அதிமுக சேர்ந்துருந்தாங்கன்னா சீமான் எந்த காலத்துக்கும் 0 தாண்ட மாட்டார். அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஆனால் இது மாத்திரம் இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, டிவிக்கே இப்போ வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இருக்குது. 2 ஒன்றா சேர்ந்துச்சுன்னா யார்? ஏபிசின்னு வச்சு பேர் என்ன பேர் ஃபஸ்ட்டு வச்சுருப்பாங்க வாய்ப்பு. அது அண்ணா திமுக இருக்கும்போது திமுக அதில் இருக்குல்ல, அதுவே போதும். எங்கே இப்போ திமுக தான் ஃபஸ்ட்டாக வரணும், நீங்கள் அண்ணா பின்னாடி போடுங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்பு. ஏதாவது மாற்றிக்குவாங்க. அது எதை வேணால் பண்ணக்கூடிய ஆளுங்க தான் அது மாதிரி பண்ணுவாங்க. அதை பற்றி நமக்கு அது ஒன்றும் கிடையாது. மெயினாக நான் வந்து எப்படின்னா இவங்க எப்படி ஆட்சி பண்ண போகிறாங்க, இவங்க தவறு பண்ணாமல் இருக்கணும். தவறு பண்ணுற ஏதாவது சின்ன தவறு இருந்தாலும் அதை பூதாகரமாக பேசுகிறதுக்கு நிறைய வாய்கள் இருக்குது. இப்போ வந்து இதுக்கு முன்னே எலெக்ஷன் முன்னே பார்த்தோம்னா எப்படி இருந்துச்சு, இவங்க எதுவுமே இல்லாமல் எல்லாம் அவதூறு தான் பேசினாங்க. அதை தவிர இதுக்கு பெய்ட் மூவ்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்க வரவே மாட்டாங்கன்னு சொல்லி மக்கள் மனதில் அதை விதைக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. அதை எல்லாம் மீறி தான் வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க பண்ணுற இந்த கூத்துலாம் வந்து நிலைக்காது. எனக்கு தெரிஞ்சு நிலைக்கிறது வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நன்றி.